ஓஷோ உண்மை வழிகாட்டில வாழ்வும் சாவும் பற்றி ஓஷோ என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒரு கத்தியோட இரு முனைகள் மாதிரி தான் இந்த வாழ்வும் சாவும். ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும். இப்படி பகல், இரவு, துன்பம், இன்பம். இது எல்லாமே ஒன்றொன்று சார்ந்து இருக்கோ, அதே மாதிரி இந்த வாழ்வும் சாவும் ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும். எப்படி வாழணும்? உன்னோட வாழ்க்கை உனக்கு தான் சொந்தம். உன்னோட வாழ்க்கையில யாரும் அதிகாரம் செலுத்தக்கூடாது. அப்படி அதிகாரம் செலுத்தி வாழ்ந்தோம் அப்படின்னா, அது நம்ம வாழ்க்கைக்கு செய்யற துரோகம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த வாழ்க்கையில என்ன எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி வாழ்றத விட, என்ன நானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வாழும்போது தான் வாழ்க்கைனா என்னன்ற புரிதலே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குமாம். அது மட்டும் இல்லாம, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நாம சாகவும் தயாரா இருக்கணுமா. இது என்னடா இப்படி ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்த ஓஷோ சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்க வாழ்வும் சாவும் ஒரு விஷயத்த தான் குறிக்குது. 2ம் வேற இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி வாழ்க்கை நமக்கு ஒரு கொண்டாட்டமா இருக்கோ, அதே மாதிரி மரணமும் ஒரு கொண்டாட்டமே. வாழ்க்கையும் மகிழ்ச்சி தான், அந்த மரணமும் மகிழ்ச்சி தான்.